எப்படி பெயர் வந்திருக்கும் அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். ஜனவரி, ஜானஸ், தொடக்கங்களின் கடவுள், நம்மளுடைய முதல் மாதம். பிப்ரவரி, பிப்ருவா, சுத்திகரிப்பின் கடவுள் அப்படின்னு சொல்றாங்க. மார்ச், மாஸ், செவ்வாய்க்கான மாதம் அப்படின்னு சொல்றாங்க. ஏப்ரல், ஆப்ரோடைட், கிரேக்க காதல் தெய்வம் அப்படின்னு அழைக்கிறாங்க. மே என்னன்னு பாத்தீங்கன்னா மையா, வசந்தத்தின் தெய்வம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஜூன் மாசம் ஜூனோ, கடவுள்களின் ராணி அப்படின்னு அழைக்கப்படுது. அதே மாதிரி செப்டம்பர் 7ஆம் மாதம், அக்டோபர் 8ஆம் மாதம், நவம்பர் 9ஆம் மாதம், டிசம்பர் 10ஆம் மாதம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய வழக்கத்துல டிசம்பர் 12வது மாசமா தானே இருக்கு. எப்படி இது 10வது மாசம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதுக்கு ஒரு கதை இருக்கு. இடையில ஜூலியஸ் சீசர் மற்றும் அகஸ்டஸ் சீசர் இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, முறையே ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களை இடையில இணைச்சிருக்காங்க. அதனால செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், அது மட்டும் இல்லாம டிசம்பர் மாதங்கள் அப்படியே அடுத்தடுத்து தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. அதனால டிசம்பர் இப்போ 12வது மாதம் ஆயிடுச்சு. இதுவே தற்போதைய வழக்கத்துல இருக்கக்கூடிய நாட்காட்டி. Magi, those enigmatic men journeying from the east, they were Zoroastrians, followers of one of the oldest religions still in practice today. They believed in a cosmic struggle between good and evil, a concept that would shape all Abrahamic faiths. Now imagine them, trekking deserts and mountains, guided by a celestial GPS, a star, their destination, a humble stable in Bethlehem to greet a baby named Jesus. And why, you ask? Well, Zoroastrians had a prophecy about a saviour born to a virgin. Sounds familiar, doesn't it? So, in a nutshell, 3 Zoroastrian astrologers took a road trip to celebrate the birth of a baby who would become central to Christianity. Talk about cross-religious appreciation. And there you have it, a brief, witty snapshot of the Magi's journey and Zoroastrianism. Stay curious, folks. Wise men visit Jesus for the first time. We don't know how many wise men there were. The Bible's not clear. It only mentions 3 gifts. And so tradition has held there were probably 3 wise men. Set that aside for now and look at the second misconception. Jesus was no longer in the manger. He was, it says, in a house in verse 11. And when they approach the house, right, and they present their gifts and worship him, later Herod tries to trick them into revealing the location because he finds out Micah 5:2 as the religious leaders tell him that there's a prophecy being fulfilled. He wants to kill Jesus, this new king. And so he says, kill all the babies 2 years or younger. Jesus had already grown up a little bit. He was a toddler and moved into a house. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசுவின் பாடுமரணங்களை குறித்து சிந்திக்கின்ற போது யூதாஸ் காரியோத் என்ற நபரை குறித்து சிந்திக்காமல் இருக்க முடியாது. ஆம், இவர் செலோத்தேய சிந்தனைகளை கொண்டவர், அதாவது புரட்சி செய்து அதன் மூலமாக ரோம அரசிடமிருந்து விடுதலை பெறலாம் என்ற எண்ணத்தை கொண்டவர். ஆனால் இவர் இயேசுவை சந்தித்த போது இயேசுவின் போதனைகள் யூத சமய தலைவர்களின் போதனைகளைப் போல இல்லாமல் மனிதநேயம் கொண்டதாக இருந்ததால் இவரும் இயேசுவின் சீடராக மாறுகின்றார். செல்வத்தின் மீது அதிக விருப்பம் கொண்டவராக ஒரு அடிமையை விற்கும் விலையாகிய 30 வெள்ளிக்காசுக்காக ஆண்டவரை காட்டிக் கொடுக்கின்றார். இயேசு யூதாஸின் நிலையை குறித்து கூறிய வேளையிலும் உணர்வடையாமல் பிசாசுக்கு இடம் கொடுத்து முத்தத்தின் வழியாக ஆண்டவரை காட்டிக் கொடுத்து தனது அன்பை விற்று போட்டார். தன்னுடைய பாவத்தை உணர்ந்த போதோ வாழ விருப்பமில்லாமல் தான் பெற்ற பணத்தை ஆலயத்தில் எரிந்துவிட்டு தூக்கு போட்டு தன் வாழ்வை முடித்துக் கொள்கின்றார். ஆம், நம் வாழ்விலும் சாத்தானுக்கு இடம் கொடுக்கின்ற போது நமது வாழ்வும் அதோ கதிதான் என்பதை மனதில் வைத்து இயேசுவின் அன்பிலே வளர்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
Stone her! Stone her! Master, what shall we do? This woman has been caught in the act of adultery. She should be punished according to the law. What do you say? He among you who is without sin, let him cast the first stone. Where are your accusers? Is there anyone here who's condemned you? No. No one. Then neither do I condemn you. Go. And sin no more. Hi, welcome to Awesome Videos. My name is Saravanan. People call me Sam. I'm a businessman and a traveler. So we'll be talking about anything that I find it interesting. இங்கிலீஷில் பேசினாலே உங்களுக்கு தனி ஒரு மரியாதை கிடைக்குது. தமிழில் பேசுகிறதுக்கும் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதாவது மக்கள் நம்மளை ட்ரீட் பண்ணுற வித்தியாசம். அது ஏன் ஒரு 1500 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்லி 20 லட்சம் பேர் பேசிகிட்டு இருந்த மொழி இன்றைக்கி வந்து 150 கோடி மக்கள் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த அபார வளர்ச்சிக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்க்கணுன்னா நம்ம அதோட ஹிஸ்ட்ரி பார்க்கணும். நிறைய பேர்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா இங்கிலீஷ் எந்த நாட்டிலேருந்து வந்துச்சுன்னு கேட்டால் சில பேர் வந்து இங்கிலாந்துன்னு சொல்லுவாங்க, சில பேர் ஈவன் அமெரிக்கான்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் அது இங்கிலாந்துலேருந்தும் வரல, அமெரிக்காலேருந்தும் வரல, இது வந்து ஜெர்மனிலேருந்து வந்துச்சு. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம இப்போ பார்ப்போம். இங்கிலீஷ் ஹிஸ்ட்ரியை 3 பார்ட்ஸாக பிரிக்கிறாங்க. ஓல்டு இங்கிலீஷ், மிடில் இங்கிலீஷ் அண்ட் மாடர்ன் இங்கிலீஷ். நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிறது மாடர்ன் இங்கிலீஷ். ஓல்டு இங்கிலீஷ்ன்ற பீரியட் பார்த்தீங்கன்னா 500கள்லேருந்து 1000 வரையும். இந்த பீரியடில் தான் வந்து ஜெர்மன் பீப்புள், ஆங்கிள்ஸ், சாக்சன்ஸ் அண்ட் ஜூட்ஸ் அப்படின்ற 3 குரூப் ஆஃப் பீப்புள் வந்து இங்கிலாந்துக்கு மைக்ரேட் ஆனாங்க. அந்த லாங்குவேஜ் தான் இங்கிலீஷ்ன்ற லாங்குவேஜ். அந்த இடத்துல தான் இங்கிலீஷ் ஆரம்பிச்சுது. அவங்க பேசிகிட்டு இருந்த லாங்குவேஜும் இன்றைக்கி நம்ம பேசுகிற லாங்குவேஜும் கம்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இங்கிலீஷ் பேசுகிற இங்கிலாண்டில் பேசுகிறவங்களால படிக்கவே முடியாது அந்த லாங்குவேஜை. இப்போ இருக்க ஜெர்மன்ஸ் வந்து அவங்களால கொஞ்சம் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். 800 பார்த்தீங்கன்னா வைக்கிங்னு சொல்லப்படுற ஸ்காண்டினேவியன் பீப்புள், அதாவது இப்போ இருக்கிற ஸ்வீடன், டென்மார்க், அங்கேருந்து நிறைய பேர் வந்து மைக்ரேட் ஆனாங்க. அவங்க பேசிகிட்டு இருந்த லாங்குவேஜ் தான் ஓல்டு நார்ஸ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி பேசுகிற நிறைய வார்த்தைகள் வந்து ஓல்டு நார்ஸ் லாங்குவேஜ்லேருந்து நம்ம எடுத்து பேசிகிட்டு இருக்கோம் இன்னமும். ஸோ இப்போ ஓல்டு நார்ஸ் லாங்குவேஜ்லேருந்து நாம் இப்போ யூஸ் பண்ணுற வார்த்தை பார்த்தீங்கன்னா ஹாப்பி, ஆங்கர், அதே மாதிரி கேக், எக், க்ளவ், நீ, மக், இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்குது. நீங்கள் கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னா ஓல்டு நார்ஸ் லாங்குவேஜ் இங்கிலீஷ் வேர்ட்ஸ்ன்னு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அங்கேருந்து இவ்வளோ வார்த்தைகளை எடுத்திருக்காங்க. ஓல்டு இங்கிலீஷ் பீரியடுக்கு அடுத்தது வந்தது தான் மிடில் இங்கிலீஷ் பீரியட். இது வந்து ஒரு 400 இயர்ஸ் ஃப்ரம் 1066 ஒரு 400 இயர்ஸ் வந்து மிடில் இங்கிலீஷ் பீரியட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த டைமில் வந்து ஃப்ரெஞ்ச் வந்து இங்கிலாந்து ஆண்டுட்டு இருந்தாங்க. அப்போ ஹையர் அஃபீஷியல் எல்லாருமே, இப்போ சர்ச்லேருந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து எல்லாருமே வந்து ஃப்ரெஞ்ச் பீப்புள். ஸோ ஃப்ரெஞ்ச் பீப்புள்கிட்ட ஏதாவது ஒரு வேலை நடக்கணும்னா என்ன பண்ணுவாங்கன்னா இங்கிலாந்து பீப்புள் வந்து ஃப்ரெஞ்சில் பேசணுன்றதுக்காக நிறைய பேர் வந்து ஃப்ரெஞ்சு கற்றுக்க ஆரம்பித்தாங்க. இப்போ நம்ம ஊரில் வந்து எப்படி வந்து கலோனியல் பீரியடில் பிரிட்டிஷ் வந்து ஹையர் லெவல் அஃபீஷியலாக இருந்தாங்க, அதே மாதிரி கிளரிக்கல் ஒர்க் எல்லாமே இந்தியன் பண்ணாங்க இல்லையா, அதே மாதிரியே வந்து ஃப்ரெஞ்ச் வந்து ஹையர் லெவல் பீப்புளாகவும் கீழே கிளரிக்கல் ஒர்க் எல்லாம் பண்ணுறது வந்து இங்கிலாந்து பீப்புளாகவும் இருந்தாங்க. இப்போ வந்து இங்கிலீஷில் பேசினாங்கன்னா ஓகே அவங்க கொஞ்சம் வெல்த்தி இல்லை கொஞ்சம் நிறைய தெரிஞ்சவங்க அப்படின்னு நாம் இப்போ நினைக்கிறோம் இல்லையா, அதே மாதிரியே வந்து ஒரு பீரியடில் வந்து இங்கிலீஷில் பேசுகிறவங்க வந்து ஃப்ரெஞ்சில் பேசுனாங்கன்னா அவங்களுக்கு வந்து தனியான மரியாதை அண்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்கப்பட்டுச்சு. இப்போ இதுக்கு ஒரு கிளியர் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். இப்போ நாம் யூஸ் பண்ணுற மட்டன், நாம் மட்டன் யூஸ் பண்ணுறோம். இந்த மட்டன் வேர்டு வந்து ஃப்ரெஞ்சிலேருந்து வந்தது. அதாவது மட்டன் சாப்பிட்றவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் வந்து ஹை கிளாஸ் பீப்புள். அந்த டைமில் அவங்க எல்லாமே வந்து அந்த வார்த்தையை மட்டன் யூஸ் பண்ணுவாங்க. யார் வந்து இந்த பீப்புள் வந்து இந்த ஃபார்மர்ஸு இந்த கோட்டை ரைஸ் பண்ணுறவங்க எல்லாம் வந்து கோட்டுன்னு சொல்லுவாங்க.
அந்த இடத்துலயே பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசம் இருக்கும். கோட்டுன்னு சொல்லுவாங்க, மட்டன்னு சொல்லுவாங்க. சாப்பிட்றவங்க மட்டன்னு சொல்லுவாங்க, அதை வளர்க்குறவங்க வந்து கோட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ நாம் யூஸ் பண்ணுற வார்த்தையில் நிறைய வார்த்தைகள் வந்து ஃப்ரெஞ்சு வார்த்தைகள் நாமளே யூஸ் பண்ணுறோம், ஆனால் அது இங்கிலீஷ்னு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்க, மெஷின், ஏவியேஷன், பேலே, எலீட், எனர்ஜி, ரிச், கேலரி, ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட், இன்னும் நிறைய வார்த்தைகள் இருக்குது. இதுக்கப்புறம் வந்தது தான் மாடர்ன் இங்கிலீஷ். 1485லேருந்து இப்போ வரையும் பேசுகிறது வந்து மாடர்ன் இங்கிலீஷ் பீரியட்னு சொல்கிறாங்க. இந்த பீரியடில் தான் இங்கிலீஷ் வந்து ஒரு அபார வளர்ச்சி அடைஞ்சிச்சு. ஏன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக காலனைசேஷன்னால் நிறைய நாடுகளை வந்து கைப்பற்ற ஆரம்பித்தோடனே நிறைய இடத்துல வந்து இவங்களோட ட்ரேட் பண்ணணுன்னா இங்கிலீஷ் கற்றுக்கணும். அதுக்கப்புறம் இங்கே கவர்மெண்ட் அவங்க எந்த நாடை பிடிக்கிறாங்களோ அந்த கவர்மெண்ட்டில் வேலை செய்யணும்னா இங்கிலீஷை கற்றுக்கணுன்ற மாதிரி நிறைய நாடுகள் வந்து இங்கிலீஷை கற்றுக்க ஆரம்பித்தாங்க. இந்த பீரியடில் தான் லாங்குவேஜ் ஆஃப் காமர்ஸ் வந்து இங்கிலீஷ்னு ஆக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எந்தெந்த நாட்டுக்கு போகிறாங்களோ அந்தந்த நாட்டில் என்ன ஸ்பெஷலாக இருக்கோ அதை வந்து கற்றுக்க ஆரம்பித்தாங்க. நிறைய லாங்குவேஜஸில் இருக்கிற புக்ஸ் எல்லாத்தையும் டிரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த பீரியடில் வந்து நிறைய சயின்ஸ் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. நிறைய சயின்ஸ் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தப்போ எந்தெந்த லாங்குவேஜில் ஏற்கனவே டெவலப் ஆகிருக்க சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை அப்படியே எடுத்துக்கிட்டாங்க. அந்த கான்செப்டை எடுத்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கிற அப்படியே எல்லா வேர்ட்ஸையும் இவங்களும் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா நிறைய லாங்குவேஜஸ்லேருந்து எடுக்கப்பட்ட வார்த்தைகள். இப்போது சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃப்ரெஞ்ச்லேருந்து 29% எடுத்திருக்காங்க, லாட்டின்லேருந்து 29% வந்து எடுத்திருக்காங்க, ஜெர்மன்லேருந்து 26% வார்த்தைகளை வந்து எடுத்திருக்காங்க. அதே மாதிரி மற்ற லாங்குவேஜஸ்லேருந்து எடுத்திருக்காங்க. இதை பற்றி நான் ரிசர்ச் பண்ணுறப்போ தான் எனக்கு வந்து ஒரு கியூரியாசிட்டி இருந்தது. அப்போ தமிழ்லேருந்தோ ஹிந்திலேருந்தோ எவ்வளோ வார்த்தைகள் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ்லேருந்து வந்த வார்த்தையில் ஃபஸ்ட்டு வார்த்தை எனக்கு வந்து கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்துச்சு, அனகோண்டான்றதுக்கான மீனிங் வந்து ஆணை கொன்றான். ஸோ அப்போது ஆணை கொன்றான்னு தான் வந்து அனகோண்டாவாக மாறி இருக்கு. அதே மாதிரி கோயர், அது வந்து தமிழ்லேருந்து வந்திருக்குன்றாங்க, இல்லை மலையாளம்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு இடத்துல ஒரு மாதிரி போட்டிருக்காங்க. கயிறு தான் வந்து கோயராக மாறி இருக்கு. கூலி, அது வந்து ஹிந்திலேருந்து வந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க, தமிழ்லேருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி டீக், இந்த வார்த்தை வந்து தேக்கிலேருந்து வந்திருக்கு. அப்புறம் மேங்கோன்றது வந்து மாங்காயிலேருந்து வந்திருக்கு. அதே மாதிரி நிறைய வார்த்தைகள் வந்து தமிழில் இருக்கிற வார்த்தைகள் இங்கிலீஷில் மாறி இருக்கு. அதே மாதிரி ஹிந்திலேருந்து வந்த வார்த்தைகள் நிறைய இருக்குது. பார்த்தீங்கன்னா அவதார், கர்மா, பங்களா, லூட், ஜங்குல், ஷாம்பு, பஜாமாஸ், இந்த எல்லா வார்த்தைகளும் வந்து ஹிந்திலேருந்து எடுத்திருக்காங்க. இந்த லாங்குவேஜோட சக்ஸஸ் நான் என்ன பார்க்குறேன்னா, எந்தெந்த இடத்துக்கு இந்த லாங்குவேஜ் போகுதோ அந்தந்த இடத்துல இருக்கிற லாங்குவேஜில், அங்கே பேசுகிற லாங்குவேஜில் இருக்கிற வார்த்தைகளை அப்படியே எடுத்திருக்கிறதுனால நிறைய வார்த்தைகள் இப்போது எல்லாத்தோட ஆரிஜின் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா நிறைய சோர்ஸ்லேருந்து வருது. அதனால் வந்து ஸோ இது வந்து ஓப்பன் ஃபார் லேர்னிங் அப்படின்ற மாதிரி இந்த லாங்குவேஜே அடாப்ட் ஆயிடுச்சு. நாங்கள் பண்ண ரிசர்ச் மூலமாக எனக்கு தெரிஞ்சது என்னென்னா, ஒரு வருஷமும் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டிக்ஷனரியில் பார்த்தீங்கன்னா புதுசாக 1000 வார்த்தைகள் ஆட் ஆகிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் இப்போ படிக்கிறவங்க எல்லாருமே, இப்போ நீங்கள் பிஹெச்டி பண்ணுறீங்களோ இல்லை ஹையர் ஸ்டடீஸ் நீங்கள் என்ன பண்ணீங்கனாலும், இல்லை இன்டர்நேஷ்னல் ட்ராவலிங் நீங்கள் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஏதாவது கம்யூனிகேட் பண்ணிங்கனாலும் இங்கிலீஷ் வந்து ஒரு லாங்குவேஜ் ஆஃப் பிஸ்னஸ்ன்ற மாதிரி ஆயிடுச்சு, இல்லை லாங்குவேஜ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்றது ஆயிடுச்சு. இப்போது நீங்கள் எந்த மூலையில் நீங்கள் படிச்சிங்கனாலும் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறதுக்கு இங்கிலீஷ் இஸ் த கீ. ஸோ இட் இஸ் a great success for English. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். Wait for more interesting videos. Thank you.